சந்தோஷம். அண்மையில் பாரதத்தின் புண்ணிய கஷேத்திரமான காசி வாரணாசியில் ஓங்கார் ஆசிரமம் நடத்திய 5ஆம் உலக மகா பூஜை மற்றும் ஸ்ரீ மாதாஜி சித்தர் அவர்களின் 14ஆம் ஆண்டு வெட்டவெளி ஜீவ சிவ ஐக்கிய ஜோதி தரிசன மகா யாகத்தின் 2ஆம் பாகத்தை பக்தியுடன் உங்கள் ஆத்மாவுக்கு சமர்ப்பிக்கின்றோம். 4 நாட்கள் பூஜைகளை தொடர்ந்து 5ஆம் நாள் காசி ஹனுமான் காட்டின் காமகோட்டேஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீ மாதாஜி சித்தர் ஜோதி தரிசன நிகழ்வு தொடங்கியது. ஸ்ரீ மாதாஜி சித்தர் அவர்களுக்கு பக்தர்கள் அன்போடு பல்வேறு இனிப்பு கார பழ வகைகளை சமர்ப்பித்தார்கள். திரளாக வந்திருந்த பெண்களும் ஆண்களும் சுவாமிகளின் திருக்கரங்களால் இவ்வரிசை தட்டுகளை பெற்றுக்கொண்டார்கள். அதிசயம், ஆனால் உண்மை. இவர்கள் அனைவரும் ஊர்வலமாக எங்கு செல்கிறார்கள் தெரியுமா? ருத்ர பகவான் ஆட்சி புரியும் ருத்ரபூமிக்கு. ஸ்ரீ மாதாஜி சித்தர் அவர்கள் கும்பகோணத்திற்கு அருகே 1908ஆம் ஆண்டு திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார்கள். பூஜ்ய ஸ்ரீ மாதாஜி சித்தர் இவ்வுலகில் 91 ஆண்டுகள் வாழ்ந்து உலகத்து உயிர்கள் இன்புற ஆன்மீக அருட்சேவை செய்து வந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாதாஜி சித்தர் சாயுட்சியம் அடைந்த நாளன்று புதுப்பட்டினம் ருத்ரபூமியில் நடைபெறும் இப்பெருமைமிக்க பூஜை இவ்வாண்டு பிரம்மாண்ட 5வது உலக மகா பூஜையாக காசி கங்கை கரை கேதார கட்டத்தில் நடைபெற்றது. ஊர்வலத்தில் கொண்டு வரப்பட்ட சீர்வரிசை தட்டுகள் பூஜைக்கு தயாராக வைக்கப்பட்டுள்ளன. வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் இத்தெய்வீக நிகழ்வை தரிசிக்க பவ்யமாக அமர்ந்தார்கள். முதலில் ருத்ர ஏகாதசி ஜபம் 12 சாஸ்திரிகளால் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மேடையில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் நடைபெற்றது. காஷ்மீர் பலம் நைவேத்யம் ஏதயாமி கோராய கந்தே தேவ ஸ்ரீராம் ருத்ரபூமியை ஆட்சி புரியும் ருத்ர பகவானுக்கு பிரம்மாண்ட ருத்ரஹோமம் மகாமயானமான காசியில் ஹரிச்சந்திரா கட்டத்தின் நேர் பார்வையில் நடைபெற்றது.
ருத்ரஹோமத்தின் பூர்ணாகுதி. வேத விற்பன்னர்கள் புடைசூழ அந்தன அருளாளர்கள் இருத்ர ஹோமத்தை மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். திரு ரமணா அவர்கள் இப்பூஜையின் பெருமைகளை எடுத்துரைத்தார். இப்பூஜையின் தாற்பயம், இவ்வுலகில் மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, குரு பக்தி, கடவுள் பக்தி ஆகிய 5 பக்திகள் வேண்டும். ஜீவசேவை, சிவசேவை வளர்ந்தோங்க வேண்டும். ஆத்மானந்தம், பரமானந்தம் உலகம் முழுவதும் தழைத்தோங்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தேஜஸ், ஓஜஸ், ஆரா ஆகிய 3 சக்திகளும் ஒன்றிணைந்து திருவருள் ஓங்க உலகம் இயங்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒளிபுருந்திய மனிதனாக சத்தியம், தர்மம், நியாயம், பேரன்பு என்ற பெருநிலையோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும். பெற்ற தாயின் மீது குழந்தைகள் பெரும் பக்தி கொண்டு தாயை வணங்க வேண்டும். ருத்ரம் மங்களங்கரம். எப்பவுமே ருத்ரம் என்னன்னா எல்லாருக்கும் மங்களம் தரலாம். தஸ்கீதே தனுவோ கோரான்யா சிவான்யா யச்சத ருத்ரீயம். நம்ம கபர் பண்ணோடனே ருத்ரஜபம் பண்ணுங்க, பரம சந்தோஷம் எல்லா மங்களமும் தந்துடலாம். அந்த மாதிரி ருத்ரஜபம். பயனூர் ருத்ரம் சாட்சாத் கங்கை கலைக்கு நேரம் உட்காந்து இந்த பகவான் பேருக்கு அபிஷேகம் பண்ணி அதுபோல ஹோமம். நீங்களாம ஒரு வாரம் வந்து காசியில் உட்காந்து கங்காஸ்தானம், கோவில் தர்சனம், பதினாறு 1000 லிட்டர் பால் அபிஷேகம் எல்லாமே மதல் தவ. இது காசியில 1000 லிட்டர் பால்னா இதுவும் மதல் தவ. கங்கா மாதா கி ஜெய், கங்கா மாதா கி ஜெய், கங்கா மாதா கி ஜெய். ருத்ர ஏகாதசி ஜபம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஹோமத்தை நடத்திய சாஸ்திரிகளுக்கு சன்மானம் வழங்கப்பட்டது. அருள்மிகு கருப்பசாமியோர் நடமாடும் தெய்வம். சுவாமிகள் இயற்றிய இந்நூலில் பாரதத்தின் காவல் தெய்வமும் மகேஸ்வர சக்தியான கருப்பசாமியை பற்றிய தத்துவ விளக்கங்கள், வழிபாட்டு முறைகள், தியான மந்திரங்கள் உள்ளன. 1100க்கும் மேற்பட்ட கருப்பசாமி க்ஷேத்திரங்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. ருத்ர பூமியில் தெய்வீக நிகழ்வின் முக்கிய கட்டமாக சுவாமிகள் பூஜை தொடங்கியது. முதலில் சிவபெருமானுக்கு உகந்த வெள்ளை நிறை துணி மேடையில் சாற்றப்படுகிறது. நம் எல்லோருள்ளும் ஒரு சுடுகாடு உள்ளது. அதில் நாம் நம்முடைய 18 தீய குணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவைகளை சம்ஹாரம் செய்து பக்குவ பரிபக்குவ நிலைகளை கடந்து பரிபூரணம் என்ற உயர் மெய்ஞான நிலையை அடைய வேண்டும். அதன் பிறகு பரசிவ ஐக்கியம். மனித பிறப்பின் லட்சியம் இதுவே ஆகும். நாம் எல்லோரும் ஆற்ற வேண்டிய இத்தகைய திருவினையை இப்பூஜை எடுத்து காட்டுகிறது. புடவை ஒன்று சாற்றி சுவாமிகளின் தியானத்திற்காக மேடை தயாராக்கப்படுகிறது.
அதிசூக்கம தியான அரங்கம். சுவாமிகளின் தியானம் ஜீவ பர ஐக்கிய வெட்டவெளி தியானமாகும். காலம் கடந்த, கரு கடந்த, கோலம் கடந்த, வினை கடந்த, உலகம் கடந்த உயர் மெஞ்ஞான சூக்கம நிலை இதுவே ஆகும். பலவாக இருந்த ஒன்று ஒன்றாக ஒன்றியது. மகா காரண வெளியை அலங்கரிக்கும் ஸ்ரீலஸ்ரீ மாதாஜி சித்தரின் சித் ஸ்வரூபம் அன்றைய தினம் அங்கு பிரசன்னமாகி எல்லோருக்கும் அருளாசி வழங்கியது. தியானத்தை நிறைவு செய்து சுவாமிகள் 4 வேதங்களை குறிக்கும் வண்ணம் 4 தேங்காய்களை எடுத்துக்கொண்டு மாதாஜி சித்தர் அவர்களின் திரு உருவை வெளிப்படுத்தினார்கள். ஸ்ரீலஸ்ரீ மாதாஜி சித்தர் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். அவர்களுடைய மூல மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ராஜ நாராயண நந்தாய நமக. மாதாஜி சித்தர் பதியோகத்தில் வெற்றி கண்டவர். இவர்களுக்கு 2 குழந்தைகள். அன்னை மதலசாவை போன்றே இருவரையும் சந்நியாசிகளாக்கி ஆன்மீக பணிக்கு அர்ப்பணித்தார். அவர்களில் ஒருவர்தான் நமது தவத்திரு சுவாமி ஓம்காரானந்தா அவர்கள். தான் சிவ ஐக்கியம் அடைவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே அதை தெரிந்து கொண்டு தன்னை தயார் செய்து கொண்டால் எப்பொழுதும் சிவ தியானத்தில் ஆழ்ந்திருப்பார். ஆள் உயர மாலை ஒன்று திருமேடையில் சாற்றப்பட்டது. பக்தர்கள் கொண்டு வந்த இனிப்பு கார பழ வகைகளை அக்னிக்கு சமர்ப்பித்து புறநிலை பூஜை, மானசீக பூஜை, மகா மந்திர பூஜை, அக்னி பூஜை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்தன. ஒன்றாய் உலகாய் விரிந்து ஒன்றே ஒன்றாய் உயிராய் உருவாய் ஒன்றே உணர்வாய் உறவாய் உவப்பாய் ஒன்றே ஐந்தாய் விதியாய் கதியாய் ஒன்றே அறிவாய் அருளாய் அன்பாய் ஒன்றே பரமாய் இதமாய் அனைத்துமாய் ஒன்றே சிவமாய் சக்தியாய் சிவசக்தியாய் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம். சுவாமிகளின் இப்பூஜையில் மந்திர சக்தி, யோக சக்தி, சிவாத்ம ஐக்கிய சக்தி 3 சக்திகள் இடம்பெற்றன. அண்டவெளி சக்தி நிறைந்த இப்பூஜையின் பயன்களில் மனிதனின் மரண பயம் நீங்கும், இருதயம் வலுப்படும், ஆன்மீக அனுபவங்கள் கிட்டும், பொய், பொறாமை, தீயவர்களின் அழிவு வைராக்கியங்கள் ஆகியவை அறவே நீங்கிவிடும். அருட்சிந்தனையோடு ஆனந்த அன்போடு வாழ்வார்கள். மனிதன் பூரணமாவதற்கு வழி உண்டு. இனிப்பு வகைகள், கார பழ வகைகள் உட்பட எண்ணற்ற வடநாட்டு இனிப்புகள் இத்திருநிகழ்வில் அக்னிக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. தவத்திரு சுவாமி ஓம்காரானந்தா அவர்கள் இயற்றிய ருத்ர பூமியில் ஒரு தெய்வீக நிகழ்வு. 13 ஆண்டுகளாக ஸ்ரீலஸ்ரீ மாதாஜி சித்தர் அவர்கள் சாய்ச்சியம் அடைந்த திருநாளை முன்னிட்டு நடத்தப்படும் இத்தெய்வீக நிகழ்வின் பல சித் ரகசியங்களை இத்திருநூல் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இங்கு சுத்த அக்னி வளர்கிறது. மிக பிரம்மாண்ட விஸ்வரூபமாக எரியும் அக்னிக்கு சுவாமிகள் எண்ணற்ற பட்டு புடவைகளை காணிக்கையாக்கினார்கள்.
ருத்ர பூமியில் தெய்வீக நிகழ்வின் இறுதி கட்டமாக மகா யாகத்தை நிறைவு செய்து சுவாமிகள் கற்பூர ஆரத்தி காட்டுகிறார்கள். நமது பாரத திருநாட்டை ஒளி பொருந்திய நாடாக அடையாளம் கண்டு அதை உலகிற்கே ஆன்மீக குரு என்று காலந்தொட்டு பறைசாற்றுபவர்கள் துறவிகள், சந்நியாசிகள். ஆசிரம சீடர் ஒருவர் 12 ஆண்டுகள் பிரம்மச்சரிய தீட்சையை கடைபிடித்து இத்திரு நிகழ்வின் பொழுது சுவாமிகளின் திருக்கரங்களால் அன்னையின் பரிபூரண ஆசையோடு சந்நியாசி தீட்சையை பெற்றுக்கொண்டார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ நாராயணாய. 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 நாராயணாய நாராயணாய. கங்கைக்கும் அக்னிக்கு சேர்ந்து எல்லாம் சந்தோஷமா நமஸ்காரம் பண்ணிங்க. மாதாஜி சித்தருக்கு நைவேத்தியமாக அமுது படையல்.